சிராப்பள்ளி மலைமேவும் தட்சிணாமூர்த்தி அருள் நல்கப் பெற்று பராபரமும் எந்நாடும் பைங்கிழியும் பல பாவும் பாடிப் பாடி தராதல மானிடர்க்கு எல்லாம் தன்னமிர்தாய் தந்தருளும் தாயுமான நிராமயனார் அருள் பெரிய கவிதையினால் பொருள் அதனை நினைந்து வாழ்வான். எவனொருடைய மனமானது இந்திரியங்கள் பின்னாலேயே செல்றதோ அது எப்படின்னா, படகில் செல்கின்ற மனிதன் படகை காற்று எதிர் திசையில் அழைத்து செல்வது போல அப்படின்னு படித்தோம். தசை திருப்பிட தான் கீதையில் பார்த்தோம் இல்லையா? இந்திரியாணாம் ஹி சரதாம் என் மனோனு விதீயத்தை ததஸ்ய ஹரதி பிரஜாம் வாயுர்நாவம் இவாம்பசி. நீரில் காற்றினால் படகு திசை மாறி செல்வது போல லட்சியத்தை விட்டு எங்கேயோ போயிடும். நிறைய பேர் அப்படி தான் சொல்கிறாங்க. சுவாமி, நானும் மடத்துக்கெல்லாம் போயிட்டு இருந்தேன் சின்ன வயசில். அப்புறம் ரெண்டும் இங்கேயும் போயிட்டு இருந்தேன் அங்கேயும் போயிட்டு இருந்தேன்னா அப்புறம் கடைசியில் இந்த ஆசிரமத்துக்கு போகிறது விட்டு போயிடுது. அப்புறம் மறந்து போயிடுது. பேசாமல் நான் ஆசிரமத்திலே இருந்திருக்கலாம். அப்புறம் இப்போ தான் தெரியுது. ஆனால் அப்புறம் சொல்லி என்ன பிரயோஜனம்? மறந்து விட்டார்னு அர்த்தம். வந்த வரவை மறந்து விட்டார். அடிக்கடி மறந்துவிடும். அதனால் திரும்ப திரும்ப புனః ஸ்மாரணீயம், திரும்ப திரும்ப நினைத்து பார்க்க வேண்டும். அதனால தான் பூஜையில் 3 தடவை சொல்கிறோம், அந்யதா சரணம் நாஸ்தி துவமேவ சரணம் பவ மம. பகவானே, நீ ஒருத்தர் தான் எனக்கு சந்தோஷத்துக்கு கதி. டிவி இல்லை, பணம் இல்லை, பதவி இல்லை, புகழ் இல்லை, எதுவுமே எனக்கு நிம்மதிக்கு கதி கிடையாது, நீதான் கதி. அது வேற அடுத்து போடணும். இது ஏதாவது ஒரு ஸ்லோகம் கிரியேட் பண்ணணும். என்ன ஸ்லோகம் கிரியேட் பண்ணணும்? இதெல்லாம் இல்லைன்னு சொல்லி ஒரு ஸ்லோகம் கிரியேட் பண்ணணும். இதெல்லாம் கிடையாது. ந கர்மணா, வேதமே சொல்லிவிடுதே, கர்மணா அமிர்தத்வம் ந ஆனசுஹு. தனேன அமிர்தத்வம் யாருக்குமே தெரியாது. வாத்தியார்லேருந்து யாருக்குமே இந்த மந்திரத்தோட அர்த்தமே தெரியாமல் போவோம். ந கர்மணான பிரதயாதனே நத்தியாகே நைக்கே அமிர்தத்வமான சுஹு சொல்லிவிடுறோம். நம்ம சன்னியாசிகள் வந்தால் இது சொல்லணும்னு ஏதோ தப்பி தவிர சில பேருக்கு தெரிஞ்சு வச்சுருக்கு. நிறைய பேருக்கு இப்போ அதுவும் தெரியல. சன்னியாசிகள் கூட பிரஜையா பவதி புத்திரோ பவதிங்கிறான். எல்லா இடத்துலையும் பாவம் தெரிய மாட்டேங்குது. மகான் பவதி பிரஜையா பசுபிர் பிரம்மவர்ச்சசேனா மகான் கீர்த்தியான்னா. அது என்னன்னு அர்த்தம் தெரியுமா? அதுக்கு நிறைய குழந்தைகள்லாம் வரட்டும், சாமியாருக்கு ஆசீர்வாதம், கோயில் ஐயர் சொல்கிறது. எல்லாம் பாவம் தட்டை வச்சுருந்து தேங்காய் பழத்தை வச்சு நமக்காக சிரிப்பாக வருது. அவருக்கு நமக்கு தெரியும்னு தெரியாது. அதான் ஒன்று தப்பிச்சோம். ஆனால் சொல்கிறதும் இல்லை பாவம். இதை போய் அவருக்கு எக்ஸ்பிளைன் பண்ணி புரிய வச்சு அவர் இப்படியே வர்ற சுவாமிகளுக்கெல்லாம் பிரஜாச்ச ஸ்வாத்தியாய பிரவச்சனேச்சா பிரஜனஷ்ட ஸ்வாத்தியாய பிரவச்சனேச்சா பிரஜாச்ச பிரஜனஷ்ட பிரஜாதிஷ்ட. என்னென்னா பையன் பேரன் பேரனோட புள்ள எல்லாம் வரட்டும். இதுக்கு சொல்கிறேன், கர்மணா அமிர்தத்வம் ந ஆனசுஹு, பிரஜையா அமிர்தத்வம் ந ஆனசுஹு, தனேன அமிர்தத்வம் ந ஆனசுஹு, ஏகே தியாகேன அமிர்தத்வம் ஆனசுஹு. யாரோ சில பேர் தான் தியாகத்தினால, சர்வசங்க பரித்தியாகத்தினால மோட்சத்தை அடைகிறார்கள். இந்த வாக்கியம் சொல்லி கொண்டிருக்கு. அதனால் வந்த லட்சியத்தை மறக்கவே கூடாது. திரும்ப 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 நினைத்து கொண்டே இருக்கு. இந்த பாடலுடைய கருத்துக்களை அடுத்த பகுதியில் பார்க்கலாம். ஹரி ஓம். தந்தை தாயும் நீ, என் உயிர் துணையும் நீ, சஞ்சலமது தீர்க்க வந்த தேசிக வடிவு நீ, உனையலால் மற்றொரு துணை காணேன், அந்தம் ஆதியும் அளப்பரும் ஜோதியே, ஆதியே அடியார்த்தம் சிந்தை மேவிய தாயுமானவனும் சிரகிரி பெருமானே. ஓம். தேனி வேதபுரி பூஜ்ய ஸ்ரீ ஓங்காரானந்த மகா சுவாமிகளின் அருட்குரலில் கற்பவை கற்போம் என்ற தலைப்பிலான தாயுமானவர் பாடல் விளக்கங்கள் நாள்தோறும் வாட்ஸ்அப் வாயிலாக அன்பர்களுடன் பகிர்ந்து கொள்ளப்படுகின்றன. இதனை உங்கள் மொபைலில் பெற ஓங்கார ஹிருதயம் என்ற
வாட்ஸ்அப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள். ஹரி ஓம்.